ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி வ்ளாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து மோனா காலைல ஏஞ்சிலேருந்து சரியான வாந்தி எடுத்துனுக்குது. நைட்டெல்லாம் வந்து நெஞ்சு எரியுது, லைக் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்துச்சு. ஆனால் ஆப்வியஸ்லி அது வந்து கேஸ்ட்ரிக்குன்னு எனக்கு தெரியும். நான் நைட்டெல்லாம் சொல்லி கன்சல்ட் பண்ணி படுக்க வச்சுன்னு இருந்தேன். பட் ஸ்டில் அது சரியாக தூங்கலை. நானும் தூங்கலை. மோனா கூட சேர்ந்து நானும் உக்காந்துன்னு அதை கன்சல்ட் பண்ணினேன் இந்த நைட்டெல்லாம். இன்னைக்கு காலைல ஏஞ்சின்லேருந்து காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு தூங்கியிருந்த கம்மி தான். ஏஞ்சி காலையிலேருந்து சரியான வாந்தி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கீழே போய் உட்கார வச்சுக்கிறேன். இன்றைக்கி போய்ட்டு நான் மோனாவை பார்த்துக்கிறது தான் என்னோட டாஸ்க். இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போல் வீட்டில் உட்காந்து வேலை பண்ணியிருக்கிறேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துங்கிறதுனால இப்போ வந்து ஓகே எனக்கு ஈஸியாக இருக்குது இப்போ மோனாவை பார்த்துக்கிறதுக்கு. மம்மினால இன்றைக்கி வீட்டில் இருக்க முடியாத சுச்சுவேஷன். அவங்களுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குதுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. பட் அவங்க இல்லாதப்போ நான் இருப்பேன், நான் இல்லாதப்போ மம்மி இருப்பாங்க. மாற்றி மாற்றி நாங்கள் இருப்போம். கூட பாட்டியும் இருக்கிறாங்க எங்கள் கூட இன்றைக்கி. ஸோ பாட்டியும் வந்து மோனோவை பார்த்துன்னு தாக்குறாங்க. ஸோ யாராவது ஒருத்தர் இருந்தே இருப்பாங்க. அட்லீஸ்ட் 2 பேர் நான் பாட்டி இருந்தே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலிலேருந்து மோனா வாந்தி ரெகுலராக இருக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி வந்து சரியான வாந்தி எடுத்துனுக்குது பாவம். நைட்டெல்லாம் நெஞ்சு வலின்னு வர சொல்ல அது ஒன்றுமே இல்லை மோனா. அது வந்து நீ வாந்தி எடுத்துடுறல, சாப்பிட்றதெல்லாம் வெளியே வந்துடுதில்ல, நைட்டும் சாப்பிட மாட்டேன்ற. அது உடம்புல ஒன்றும் இல்லை, வயிற்றில் ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கேஸ்ட்ரிக் தான் ஃபார்ம் ஆகும். அது கேஸ்ட்ரிக் ஒன்றும் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பயந்துன்னு உக்காந்துக்குது. காலிலேருந்து ஏஞ்சி வந்தேன், நான் போயிடுவேன், போட்டுக்குவேன், நெஞ்சு வலிக்குதே நல்லது நினச்சி எதுவுமே சொல்ல உட்காந்து அதுதானே எல்லாரும் பயந்துட்டாங்க பாவம். பாட்டியே என்ன சொன்னாங்க உனக்கு? கேஸ்ட்ரிக் அதுதான் நானும் சொன்னேன். அது நெஞ்சு நோவுன்னு சொல்லி சுத்தி நிக்கிறியா நீ? சொல்ல தரல போல. அது நீ வாந்தி எடுக்கிறல, அது இங்க வந்து நெஞ்சில எல்லாம் ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கும். ஓகே சரி, கொஞ்சம் பொறுத்துக்குட்டு. நவ் யுவர் மதர்ஹுட் கரெக்ட் இஸ் கோயிங். இதெல்லாம் ஆனாதான் உள்ள இருக்கிற மண்டையா வரானோ இல்லை பார்பி கேல் வருதோ தெரில. எதுவும் இருந்தாலும் நம்ம சொல்லலாம். ஏன்ப்பா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி கை வச்சாலும் இப்போ 2 மினிட்ஸில் ஓட பார்த்தீங்களா? அம்மா இது நியாயமாம்மா? நான் இது எப்போவுமே என்ன சொல்றேன்னா, நான் இது கை காலைல சும்மா கை வச்சுன்னு ஒரு பிளெஸிங்ஸ் போடுவேன். வேண்டிட்டு இது பிளெஸிங்ஸ் போடுவேன். கை வைக்காதீங்க, கை வச்சா வாந்தி வருது. எப்படிமா அது? அதெல்லாம் நம்புற மாதிரியா வாங்குது? அன்னைக்கு நைட்டு நான் பண்ணியே காமிச்சேன். சாப்பிட்டு போய் இப்போ நீங்க கை வைங்க, நான் போய் வாந்தி எடுப்பேன். கை வச்சா நம்ம வாந்தி எடுத்துட்டு தான் வந்தேன் நான். என் பிள்ளைக்கு என்ன தெரிதுன்னு நினைக்கிறேன். உள்ளோ நான் வந்து டிங்குன்னு ஆடுது உள்ளோ. சரி ஓகே, நான் வந்து குளுக்கோஸ் வாங்குறேன் உனக்கு. டிங்குன்னு உக்காந்துக்குது. ஒரு குளுக்கோஸ் வாங்கி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்கலாமான்னு தெரில, பட் பாட்டி கொடுக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஆமாம் ஈனோலாம் கொடுக்கக்கூடாதுல்ல. ஆமாம் சரி, ஈனோ வேணா, நான் குளுக்கோஸ் போடுறேன். இளநீ இருந்தா இளநீ வேணும், வாங்கினு வரணும். அது போய் வாங்கினு வரேன். இந்த குளூகான் டி எனர்ஜி ஹெல்த் ட்ரிங்க் அதெல்லாம் வேண்டாம். பவுடர் தான் வேணும். காமிங்க, நான் பார்த்து சொல்றேன். அதுதான் இது போதும்ல. இதுலயே ஃப்ளேவர் வரும். எனக்கு கிரீன் தான் வேணும், ஆரஞ்சு வேணாம். அது அவ்வளவுதான். அதுதான் பாக்கெட் தானே. பாட்டில் பாக்கெட் முடிஞ்சிச்சான், அதனால பாட்டில்ல தான் இருக்கா. வேற என்ன வேணுமா? வேற பிஸ்கெட்டை நான் வாங்கி கொடுக்கவா? வச்சுக்கோயா ஸ்டாக்குக்கு. வாந்தி கிந்தி வந்துச்சுன்னா சாப்பிட முடியலன்னா பிஸ்கெட் சாப்பிடுவல்ல. மறுபடியும் வாந்தி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு 2 வாய் அதுக்குள்ளே வாமிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் பாவம், காலிலேருந்து வாமிட். இதுக்கு என்ன ரெமெடின்னே எங்களுக்கு தெரில. சொல்லோ வாடா போதும். சரிடா ஜூஸ் எடுத்துனாரா? கொஞ்சோண்டு எடு போதும். வாந்தி வர்றதுனால ப்ளஸ் டயர்ட் ஆகுது. கொஞ்சம் எனர்ஜிக்காக குளுக்கோஸ் கொடுக்குறோம். அந்த காலத்தில் பாட்டியாலாம் இதுதான் குடிச்சாங்கன்னு சொன்னாங்க. பாவம்.
வாந்தி வரக்கூடாதுன்னு மம்மி எவ்வளோ வேண்டின்னு இருந்தாங்க. ஏன்னா மம்மி கூட இப்படி தான் வாந்தின்னு கஷ்டப்பட்டாங்களா, அந்த வாந்தி மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. குளுக்கோஸ் மடமடன்னு குடிச்சிட்டு வாய் வச்சு குடி. மொடமொடன்னு குளிச்சுடு கல்பா, அப்போ தான் அது கலக்கிக்கும். கலக்கி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. அப்படியே உட்காரு. கொஞ்ச நேரம் பத்துக்கும், நான் திருப்பி என்ன ஊட்டி விட்றேன். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து வாமிட் எடுத்து பாவப்புள்ள ஏன்ச்சு இப்போ தான் வந்துச்சு. ஏதோ சாப்பிட்டு இந்த எல்லா வேலையாக வந்துச்சு. அதனால இப்போ வந்து சரி, இப்போ லன்ச் டைம் வந்து ஆல்ரெடி மம்மி குக் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி இப்போது சூட் பண்ணின்னு இருக்கோம். சாம்பார், பாவக்காய் கொடுக்க மாட்டேன் சான்ஸ், அதனால முடியாது. பஜ்ஜி சுட்டு கொடுக்க போகிறேன் மோனாக்கு நான். ஸோ என் வேலையோ நான் அப்படி பார்த்துன்னு மோனாக்காக நான் வந்து ஏதோ செஞ்சு கொடுக்குறேன். ஏன்னு சொல்கிறேன், இன்றைக்கி மம்மிக்கு வந்து வேலை, இம்பார்ட்டண்ட் வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் மம்மி இருக்கிற டைமில் நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கிற டைமில் மம்மியை விட்டு போவேன், நான் இல்லாத டைமில் மம்மி விட்டு போவேன். அந்த மாதிரி தான் பார்த்துக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கூட பாட்டியோ இருக்கிறாங்க, பாட்டியோ நம்மளுக்காக கூட இருந்து மோனாவை பார்த்துன்னுக்குறாங்க. இப்போ இன்றைக்கி மம்மி இல்லாத காரணத்தால் நான் இருக்கிறேன். இந்த பஜ்ஜி கிஜ்ஜியெல்லாம் நான் நல்லா போடுவேன், அதனால புள்ளக்கு போட்டு கொடுக்கலான்ட்டுன்னு டெய்லி ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாந்தி வந்து சீக்கிரம் நின்றுன்னுட்டு, இது ஒன்று சரியாயிடுச்சுன்னா போதும். புள்ள நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஜாலியாக தான் இருக்குதுப்பா. ஜாலியாக இருக்கிறியாப்பா? சரி நீ இப்போ காரு, நான் உங்களுக்கு பஜ்ஜி சுட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மோனா கரைச்சிட்டு வந்துக்கிறேன். ஸோ வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நான் பஜ்ஜி போட்டு கொடுக்க போகிறேன். இந்த பக்கம் வந்து சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, சூடாயின்னு இருக்குது. ஸோ மோனாக்கு வந்து டெய்லி ஒரு நாள் ஒரு டிஷ்ஷு. இன்றைக்கி வந்து பஜ்ஜி கேட்சி ஆசைப்பட்டு, சரி அதனால் பஜ்ஜியை போட்டு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி சுட்டாச்சு பாருங்கள், செம்மையாக இருந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். பஜ்ஜி சூப்பராக இருக்குது. மோனா வந்து ஆல்ரெடி ரைஸ் கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்ற மூமெண்ட்டில் அதுக்குள்ள நான் வந்து பஜ்ஜி டாப்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ போய்ட்டு மோனாக்கோ பாட்டிக்கோ பஜ்ஜி கொடுக்க போகிறேன். இதாப்பா, how much you want? சாப்பிடலையா நீ? சாப்பிட சொன்னேண்ணே, சாப்பிடு. ஆமாம், அவ்வளோ ரெண்டு சாப்பிடுங்க. பஜ்ஜி எப்படி இருந்துக்குறியா? இன்னும் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிற பாரு மோனாக்கு வித்தியாசமாக. நீ சாப்பிட்டா போதும், எல்லாமே செஞ்சு கொடுக்க ரெடியாக்குறோம். எல்லாரும் செய்கிறாங்க வேறு எங்கள் இந்த வீட்டில். நான், ஷாரன், மம்மி எல்லாரும் செய்வோம். உனக்கு என்ன வேணும் நீ கேளு. உள்ள அந்த நம்மளோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சுன்னா நீயும் சாப்பிடுவா. பாவம் என்ன பண்ணும், சாப்பிடு. என்னடா கொழும்பு அவ்வளோ வந்து ஊற்றி சாப்பிடுற? இல்லை ஆகலன்னா சொல்லு, கேர்டு எடுத்துன்னு வந்து தரேன். கேர்டு கூட ஊற்றி சாப்பிட்றேன். சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கு பசி எடுக்குது சாப்பிட்ணுன்னு வேறு வழி இல்லை. அதை சாப்பிட்டா புழுக்குன்னு வந்துடுது. சாப்பிடு. வெரி குட். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வளாத்து. கண்ணு வேறு குழந்தைக்கு அப்பப்போ பாவம் இது பண்ணணும். நான் சொல்லிட்டேன் நீ ஏன் இன்னைக்கு சாப்பிட்டேன்னு. என் கையால் பஜ்ஜி சுட்டு கொடுத்தல, அதனால தான். போ வா, கை கழுவா. தண்ணி குடி. இன்னும் வாயில் வச்சுன்னுக்கிறியா? முழுக வேண்டியது தானே. சாப்பிட்டு ஒரு 5 minutes வாக் பண்ணேன். சரி, ஆனால் கொஞ்ச நேரம் உக்காரு, எல்லாம் டைஜஷன் ஆகாது. திருப்பி புழுக்குன்னு வந்துடும் இல்லை அப்புறமா. சரி, தண்ணி குடி, நல்லா தண்ணி குடி, அப்போ தான் டைஜஷன் ஆகும். எல்லாம் ஒன்றும் நெஞ்சிலே இருக்கும். குடி. அது விட ஃபோன் நோண்டாத, நீ ஃபஸ்ட்டு தண்ணியே குடி. உன் பாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் மோன அது காப்பர் பாட்டில் வாங்கி கொடுத்தேன். கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு. அப்புறமா இப்போ வந்து அந்த காப்பரோட டேஸ்ட்டு பிடிக்கலையா, அதுக்கே வாந்தி வருது ஒரு வேலை டேஸ்ட்டுக்கு. சரி, இப்போ நான் உனக்கு வேறு பாட்டில் வாங்கி தரேன். தண்ணி குடிப்பா. எவ்வளோ நேரம் முழுங்குவேன் நான். எங்கேருந்து போயிட்டேன்னா நீ வந்து குடிக்க மாட்டேன். உன்னை பற்றி தெரியும் எனக்கு, அதனால தான் நான் நின்று இருக்கேன். குடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா பார்த்துருப்பீங்க. ஸோ காலிலேருந்து மோனாக்கு ஓட முடியல, வாமிட்டிங்காக, பயங்கரம் வாமிட்டிங்காக இருந்துச்சு. ஆல்வேஸ் இருக்கிறது தான், பட் ஸ்டில் இன்னைக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு வாந்தி, ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ அப்புறமா நாங்கள் பார்த்துருப்பீங்க, குளுக்கோஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சோம். அப்புறமா கொஞ்ச நேரம் தூங்கிச்சு, திருப்பி எழுந்திரிச்சு சாப்பிட்டு திருப்பி வாந்தி எடுத்துச்சு. திருப்பி வாந்தி எடுத்துனே இருந்துச்சு. ஸோ இப்போ தான் கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுக்கிற ரூமில். ஸோ இப்போ வந்து ஷீஸ் டேக்கிங் ரெஸ்ட். ஓகேங்களா? இந்த வாமிட் இப்போத்துக்கு இருக்கும்னு அதான் எல்லாம் சொன்னீங்க, இப்போத்துக்கு இருக்கும், அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும்ட்டுன்னு. ஸ்டாப் ஆனால் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. எனக்கோ பார்க்குறதுக்கு சக்தி இல்லை. ஆக்சுவலாக என் மம்மி வந்து நான் பிறக்கும் போது பிளட் வாமிட்டெல்லாம் எடுத்தாங்களாம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அவங்க ஃபீல் பண்ணுறது அதுதான், என்ன மாதிரி ஆகிடாதம்மா, என்ன மாதிரி ஆகக்கூடாது உனக்கு. அவங்களாம் சாப்பிடவே இல்லையா நான் பிறக்கும் போதும். ஓகேங்களா? என்ன சாப்பிட்டாலும் வெளியே வந்துடும், அதுவும் பிளட் வாமிட்டாக வரோம்மா நான் பிறக்கும் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உனக்கு வரக்கூடாதுன்னு அவங்க வேண்டாத சாமி இல்லை. இப்போது எல்லாம் உக்காந்து டெய்லி எதுனா ஒன்று பெனாத்தின் உக்காந்துக்குவாங்கோ, இல்லை எதுனா ஒன்று ப்ரேயர் பண்ணின்னு எதுனா ஒன்று ரெமிடிஸை கண்டுபிடிச்சுன்னுக்குவாங்க இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. பட் இன்ன வரைக்கும் ஸ்டாப் பண்ண முடியல. ஹோப்ஃபுல்லி அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். நானும் வேண்டின்னுக்கிறேன், நீங்களே வேண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் கிளியர் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.